என்ன எங்கே போய் ஒட்டு கேட்டுட்டு வரீங்க? ஐயோ இந்த பக்கத்து வீட்டில் எங்கள் தம்பியும் தம்பியோட ஒய்ஃபும் எந்த நாளைக்கு சண்டை தான். அவங்க வீட்டில் காலையில் கந்த சஷ்டி போடுறாங்களோ தெரியாது, சுப்ரபாதம் போடுறாங்களான்னு தெரியாது. ஆனால் இவனுக்கு ரெண்டும் படிக்கிற சுப்ரபாதம் இருக்கே, ஐயோ. சரி, அவங்க வீட்டில் சண்டைனா நீங்கள் அதையா போய் ஒட்டு கேட்குறீங்க? என்ன செய்ய, நான் அப்போவே சொன்னேன் அவங்ககிட்ட, நம்ம சொந்தத்தில் நிறைய பிள்ளைங்க இருக்குது, நல்ல குணமான பிள்ளைங்க இருக்குடா கட்டுன்ட்டு. இல்லைக்கா, அந்த பிள்ளைகிட்ட நிறைய சல்லி இருக்குது, நிறைய நகை இருக்குது, நிறைய சொத்து இருக்குது அப்படின்ட்டு எங்கேயோ இருந்து ஒரு பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தான். இப்போ பாடுறேன் நான் பாடு, எந்த நாளைக்கு சண்டை. அதுதான்ப்பா, ஒரு பிள்ளைக்கு நகை நட்டு இருக்கான்னு பார்த்து கல்யாணம் கட்டக்கூடாது. அந்த பிள்ளைக்கு நல்ல மனசு இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு தான் கல்யாணம் கட்டணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? அவ சரி பரவாயில்லையே, சொத்து சொத்து ஆசைப்பட்டு கல்யாணம் கட்டினாரு. இங்கே ஒருத்தர் வந்து ஒரு தோடுக்கும் ஒரு மூக்குத்திக்கும் ஆசைப்பட்டு வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காரு. யாருப்பா அந்த ஜீவன்? பாவமே, ஒரு தோடுக்கும் ஒரு மூக்குத்திக்குமா? ஆமா, யாருப்பா? நான் தான், வேற யாரு? அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது.